அதாவது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் நமக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் திரும்ப திரும்ப நமக்குள்ளார ஒரு கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கும். அந்த கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு. சில பேர் சொல்லுவாங்க 2 விளக்க தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் 2 ஏற்றக்கூடாது, 3 விளக்கு தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் 3 விளக்கு ஏற்றக்கூடாது, நீங்கள் 4ஆ ஏற்றணும் அப்படின்னுவாங்க. சில பேர் வெளியில் ஏற்றக்கூடிய விளக்கு, உள்ளார ஏற்றக்கூடிய விளக்கு, இது 2யும் சேர்த்து மிங்கிள் பண்ணி அதில் ஒரு குழப்பம் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இன்றைக்கி மக்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. இதில் எதனால் இந்த குழப்பம் வருது அப்படின்னா, ஸோ ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம அப்படியே ஏற்றுக்கக்கூடாது. நம்மளுடைய முறைகள், நம்ம பெரியோர்கள் நமக்கு வைத்த சில விஷயங்களையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு முறைகள் இருக்கும். அதாவது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ரெட்டப்படியாக செய்வாங்க. ஒரு குழு வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒத்தப்படியாக செய்வாங்க. இப்போ ஒத்தப்படியாக செய்யக்கூடிய அந்த வீட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு கூடும் ஒற்றை வரிசையில் தான் இருக்கும். அதாவது 3, 5, 7 அப்படி தான் 9 அந்த மாதிரி ஒற்றை வரிசையில் தான் இருந்துகிட்ருக்கும். இப்போ ரெட்டப்படையில் செய்யக்கூடியவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 4, 6, 8, 10 இந்த மாதிரியான வரிசையில் தான் இருக்கும். இதையும் நாம் கருத்தில் கொள்ளணும். இப்போ ஒத்தப்படையில் செய்யக்கூடியவர்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா, உங்களுடைய சுவாமி ரூமில் நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு ஒற்றை வரிசையில் இருக்கணும் 3. இப்போ இரட்டை வரிசையில் செய்யக்கூடியவங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 4, 6 அந்த மாதிரி. நீங்கள் வெளியில் வாசப்படியில் ஏற்றக்கூடிய அந்த விளக்கை நீங்கள் கணக்கில் ஏற்றுக்க வேணாம். உங்களுடைய பூஜை அறையில் சுவாமி முன்னாடி நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த விளக்கை மட்டுமே நீங்கள் எண்ணிக்கையில் எடுத்துக்கொண்டால் போதுமானது. ஸோ ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இல்லை. நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பெரியோர்கள் நமக்கு என்ன வழிமுறைகளை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க, இவங்க சொல்கிறதையும் அதையும் ஒன்று சேர்த்து அதிலிருந்து நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கொண்டால் இந்த குழப்பம் வராது.